மாப்பிள்ளை எங்க? இவர் யாரு? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? பெருமாள், இவருதான் மாப்பிள்ளையோட தாய் மாமன். எனக்கு நெருங்கின நண்பன்பா. நான் கேட்கிற கேள்விக்கு இவனும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். அப்படி இருக்கிறப்ப நீ கேட்கிற கேள்விக்கு நான் எப்படிப்பா பதில் சொல்ல முடியும்? என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை வரலையா? ஐயா, என்னாச்சு? நீங்களாவது சொல்லக்கூடாதா? டேய் சொல்லுடா. பொண்ணு வீட்டுல பொண்ணு தாண்டா தலை குனிஞ்சு இருக்கணும். நீ எதுக்குடா தலை குனிஞ்சு நிக்கிற? மாப்பிள்ளை தேவன் எங்க? நீ மட்டும் வந்திருக்க. என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லக்கூடாதா? சிதம்பரம், என்ன மன்னிச்சிரு. தேவனுக்கு நான் தாய் மாமனா இருந்தாலும் அவனுக்கு எல்லாமே நீதான். அவன் அம்மா சொல்ல தட்டினாலும் உன் சொல்ல தட்ட மாட்டான்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்டவனுக்கு எப்படிப்பா துரோகம் பண்ண நினைச்ச? என்னப்பா சொல்ற? தேவனுக்கு நான் துரோகம் செஞ்சேனா? விளக்கமா சொல்லுப்பா, ஒன்னும் புரியல. தேவன் நியாயமானவன், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதவன். அவன் மனசறிஞ்ச நீயே இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா? நீங்க கொடுத்த அட்ரஸ் தொலைஞ்சு போச்சு. நான் நிறைய பேர்கிட்ட பெருமாள் சாமி வீதியை பத்தி விசாரிச்சதுல அவங்க அட்ரஸ சொல்லாம இவர் ஆண்டவருக்கு செஞ்ச துரோகத்தை தான் அதிகமா சொன்னாங்க. கோயில் நிலத்தை கொள்ளடிச்ச வீட்லயே சம்பந்தம் பண்ண போறீங்க? உங்களை அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டார்னு சாபம் வேற போட்டாங்க. அது அவன் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. கோவத்துல என்னை இறக்கி விட்டுட்டு இந்த சம்பந்தமே வேண்டான்னு சொல்லிடுங்கன்னு கிளம்பி போயிட்டான். கிளம்பி போயிட்டானா? அட கடவுளே, பெருமாள் சாமி மேல இருக்கிற கோவத்துல இந்த ஊர்க்காரங்க புரளைய கிளப்பி விட்டுட்டாங்க. இத நம்பிக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டானே. அவனை என் புள்ளையா நினைச்சு வளர்த்தேன். இப்படி பண்ணிட்டானே. இப்ப அவன் எங்க போயிருக்கான்னு தெரியுமாப்பா? யோ, நிறுத்துங்கயா. பெரிய மனுஷங்க என்னையா பேசுறீங்க? மாப்பிள்ள வருவாருன்னு எவ்வளவு ஆசையா காத்துக்கிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எங்க சந்தோஷத்தை கெடுத்த முடியலையா? தனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு என் தங்கச்சிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சிதம்பரம், இதுவரைக்கும் நீங்க சொன்ன மாப்பிள்ளைகள்லாம் வந்தாங்க, பொண்ணை பார்த்தாங்க, சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னமோ சொன்னீங்க, இந்த பையன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான், நான் பழிச்ச பழத்தை சாப்பிட மாட்டான்னு பெருமையா சொன்னீங்களே. ஊருக்காரங்க பேச்ச கேட்டு பொண்ணை கூட பார்க்க வராம அப்படியே திரும்பி போயிட்டானே. பெருமாள் சாமி, கவலைப்படாத. தேவனுக்கு என்ன சங்கடம்னு நான் நேர்ல கேட்டு உனக்கு பதில் சொல்றேன். அது வரைக்கும் பொறுமையா இருப்பா. இந்த சிதம்பரத்தை நம்பு. இன்னும் 2 நாள்ல மாப்பிள்ளைய திரும்ப அழைச்சுக்கிட்டு வருது இந்த சிதம்பரத்தோட பொறுப்பு. அம்மா, நான் எந்த தப்பும் செய்யலம்மா. உன் அண்ணனை விட உனக்கு கல்யாணத்தை நடத்தியே திருணுன்னு கால ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருக்கேம்மா. உனக்கே அது நல்லா தெரியுமா. உன் அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்றேம்மா, நீ ஆசைப்பட்ட இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்குமா. அருந்ததி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இப்ப நீ வச்சிருக்கிற பூ வாடுறதுக்குள்ள
தேவனோட மனசு ஏன் மாறுச்சுன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்லிடுறேம்மா. அருந்ததி, நீ கட்டாயம் இந்த மாமாவை நம்பித்தாம ஆகணும். சிதம்பரம், தேவன் மனசு மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ பார்த்து பேசினா அவன் கண்டிப்பா கேட்பான். இவர் செஞ்ச பாவத்துக்கு அந்த பொண்ணு என்னையா செய்யும்? வாழ போறது அவ தானே. அவ நல்லவளா இருந்தா போறாதா? கோவத்துல போன தேவனுக்கு உன்னோட புத்திமதி தான் சரியான மருந்து. சிதம்பரம், நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது. இந்த கல்யாணம் நடந்தாகணும். இல்லைன்னா என் தங்கச்சி அருந்ததி முகத்தை இந்த அண்ணனால ஒரு நிமிஷம் கூட சந்தோஷம் இல்லாம பார்க்க முடியாது. நீங்க போயிட்டு வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். எப்படியாவது மாப்பிள்ளையை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க. அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாவது என் தங்கச்சி ஏத்துக்க சொல்லி கெஞ்சி பாக்குறேன். தயவு செஞ்சு கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. வரேன் பெருமாள். என்னங்க என்னங்க அருந்ததி பாவங்க. எங்க அவளுக்கு இந்த கல்யாணம் நடக்காதா? மாப்பிள்ளை தன்னை பார்க்க வராம போனதுக்கு காரணம் எங்க அப்பா தான்னு நினைச்ச அவங்களுக்கு நானும் எதிரியா போவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அருந்ததிய பெண் பார்க்க வந்தது வேற யாரும் இல்ல, உங்க அப்பா தான். அருந்ததிய பார்க்க வர்ற வழியில என்ன பார்த்துட்டு என்கிட்ட மனச பறி கொடுத்துட்டு அவளை வேண்டான்னு சொல்லிட்டாரு. எனக்கு இது தெரியாமலேயே என் கல்யாணம் நடந்துருச்சு. இத கேள்விப்பட்ட அருந்ததி என் மேல கடும் கோவத்தை கக்க ஆரம்பிச்சா. அவங்க குடும்பத்துக்கு நிரந்தர எதிரியாகி போனோம் நானும் எங்க அப்பாவும். என் வாழ்க்கையை அழிக்கவும் ஆண்டவரை தலைக்குனிய வைக்கவும் திட்டம் போட்டு எங்க அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச அருந்ததி எங்க அப்பாவுக்கு மனைவியாகவும் எனக்கு எதிரியாகவும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பாவும் நானும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அருந்ததியும் பெருமாள் சாமியும் தான். அவங்களோட சூழ்ச்சி வலையில நாங்க விழுந்தோம். நீ பிறந்ததும் உன் முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டனா ஏன் முகத்தை உனக்கு காட்ட விரும்பல. அந்த முகத்தை பார்த்து நீ அம்மான்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல. பிறந்த என் குழந்தைய கொஞ்சி விளையாடுற மனநிலையும் எனக்கு அப்ப இல்ல. மனச கல்லாக்கிக்கிட்டு என் விரலை இறுகி பிடிச்சிட்டு இருந்த உன் பிஞ்சு விரல்ல இருந்து நான் பிரிஞ்சு போனேன். அப்ப நீ என் விரலை பிடிச்சிட்டு இருந்த பிடிதான் இப்ப நீ யாருன்னு என் விரலை பிடிக்கும் போது நான் உணர்ந்தம்மா. கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி அம்மான்னு நீ அழுத அந்த சத்தம் மட்டும்தான் எப்பவுமே என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப வரைக்கும் அந்த சத்தத்துல தாமா நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். இருபது வருஷத்துக்கு முன்னாடி அம்மான்னு நீ சொன்ன வார்த்தையே இப்ப கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு தடவை என்ன அம்மான்னு கூப்பிட மாட்டியாமா? இன்னும் உன் சந்தேகம் தீரலையா? நான் இவ்ளோ சொல்லியும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? ஆசிட் வீசின முகம் இப்ப எப்படி மாறுச்சுன்னு தானே உனக்கு சந்தேகம்? அண்ணே,
இவரை உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே. இவரு ஆண்டவரோட விசுவாசி. நீதான் என் மகங்கிற விஷயம் இவருக்கு நல்லாவே தெரியும். ஆக்சிடென்ட்ல நீ இவரை காப்பாத்துனதும் உன்னை பார்த்தவரு தாயம்மான்னு சொல்லிட்டு மயக்கம் ஆனாரே, அது எல்லாமே எனக்கு தெரியும். உங்க மகளை பார்த்தேன், பார்க்க அச்சு அசலா உங்கள மாதிரியே இருக்காங்கன்னு சொன்னப்ப நான் தான் என்ன பத்தி இப்ப விஷாலிக்கு எதுவும் தெரிய வேண்டாம், அம்னீஷியால இருக்கிற மாதிரியே நடிக்க சொன்னேன். அவருக்கு உண்மையிலேயே அம்னீஷியா கிடையாது, அது நடிப்பு. ஆமாம்மா, அம்மா நடிக்க சொல்லித்தான் நான் நடிச்சேன். ஏற்கனவே குழப்பத்திலையும் ஆபத்திலையும் இருக்கிற உங்களுக்கு தாயம்மா தான் உங்க அம்மான்னு தெரிய வேண்டாம். அப்படி உங்களுக்கு தெரியறத விட மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க உயிருக்கு ஆபத்துனாங்க. அதனாலதான் அம்மா சொல்லி நான் அப்படி நடிச்சேன். இப்போவாவது நம்புறியா இல்ல இதுவும் நாடகம் நினைக்கிறியா? ஆசிட் அடிச்சதுல என் நெஜ முகம் உருக்குலைஞ்சு போயிடுச்சு. இந்த முகத்தோட அலைய வேண்டான்னு இந்த முகத்தை மாட்டி விட்டதும் இவர்தான். ஆமாம்மா, தாயம்மா சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மை. அவங்க தெய்வீக முகத்தை பார்க்காம நான் எந்த வேலையும் ஆரம்பிக்க மாட்டேன். அந்த கல்யாண முகத்தை ஒரு கொடுமைக்கார பாவி கொடூரமாக்கிட்டாமா. அதை நான் பார்க்க முடியாம அந்த கொடூர முகத்தையாவது மாத்தலாம்னு தான் கேரளாவுக்கு அவங்கள வைத்தியத்துக்கு கூட்டு போனேன். அவங்க கொடுத்த வைத்திய முறையில முகம் இந்த அளவுக்கு மாறிச்சு. நான் சொல்றது உண்மைமா. ஏம்மா, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குமா. நான் சொல்றத நம்புமா. அந்த பொண்ணு சாட்சியா சொல்றமா, இது சத்தியம்மா. மறிக்கொழுந்தே பொறுத்திருந்தே யாரோ யாரோ தனித்தனியா உனை பிரித்தார், மணக்கும் முன்னே உயிர் கிழித்தார். கடவுளும் கதவடைத்தார், கதவுக்கு பின் எதை மறைத்தான்? மறிக்கொழுந்தே மறிக்கொழுந்தே உனை பிரித்தார் யாரோ யாரோ. விஷாலி, அழாதம்மா, அழாத. நான் மனசை ரொம்ப காயப்படுத்திட்டேன் இல்லம்மா, என்ன மன்னிச்சிருமா. நான் உன் நிலைமை தெரியாம ஏதேதோ பேசிட்டேன். அழாதம்மா, நீ அழக்கூடாது. நீ தாயம்மாவோட பொண்ணு. நீ என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் தாமா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இத்தனை வருஷமா நான் உன்னை பார்க்கவே வரல. போதுமா, இந்த இருட்டு வாழ்க்கை வேண்டாமா. என் கூட வந்துருமா, என் கூட வா, வெளிச்சதுக்கு வா. நான் இருக்கேமா உனக்கு, என் கூட வாமா. எதுமா இருட்டு? பிறருக்காக தான் வாழாம தனக்காக பிறரை அழிக்கிற இடம்தாமா இருட்டு. எனக்கு வெளிச்சம் இங்கதான் இருக்கு. துளசிங்கிற பொண்ண கற்பழிச்ச அவங்கள ஊனமாக்காம அப்பவே உயிரோட சமாதி கட்டியிருந்தா எனக்கும் இந்த நிலைமை வந்திருக்காது, உனக்கும் இந்த நிலைமை வந்திருக்காது. அவங்களுக்கு அப்ப நான் கொடுத்த தண்டனை பத்தல. அதான் என் வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சாங்க. என் கற்பை அசிங்கப்படுத்தி எங்க அப்பாவை தலை குனிய வச்சு என் உயிரையே எடுக்க துணிஞ்சாங்க. தர்மத்தோட தலைய மட்டும்தான் அவங்களால அழிக்க முடிஞ்சது, தர்மத்தோட உயிரை எடுக்க முடியல. அந்த தர்மம் தான்
அவங்கள அழிக்க ஆயத்தமாயிடுச்சு. முதல் இலக்கு ஆதி நாராயணன். என்ன கொண்டுட்டு தான் நினைச்சு அவங்க சந்தோஷப்படுறதுக்கு நான் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தேன். என்ன மாத்திக்கிறதுக்கு நான் எடுத்த அவகாசமும் அதுதான். தாயம்மாவோட தர்பார் ஆதி நாராயணன் கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சுது. நான் வச்ச முதல் பொறியில தானா வந்து அவனே மாட்டிக்கிட்டான். அதர்மத்துக்கு 1000 பேர் இருந்தா தர்மத்துக்கு 100 பேர் இருப்பாங்க. அந்த 100 பேருக்கும் 1000 பேரை அழிக்கிற சக்திய அந்த ஆண்டவன் கொடுப்பான். நான் தனிமரம் இல்ல. இந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்ட விசுவாசிகள் என் கூட இருக்காங்க. என்னோட அறிவு அவங்களோட ஆயுதம். சூழ்ச்சியால அடிச்சாதான் அதை அழிக்க முடியும்னு முடிவு பண்ணி நான் எடுத்து வச்ச முதல் அடிதான் ஆதி நாராயணனோட மரணம். என் வாழ்க்கையை அழிச்சவங்க ஏன் கையாலேயே சாகணுங்கிறது தான் அவங்களோட விதி. என் அடுத்த இலக்கு ராஜாராம். அவனுக்கும் ஏன் திட்டப்படி ஏன் கையாலேயே மரண தண்டனை கொடுத்தேன். நான் தான் தாயம்மாங்கிறது இந்த முகம் மறைச்சுது. எனக்கு வசதியா இருந்தாலும் தாயம்மா மாதிரியே இருக்கிற ஓ முகம் அவங்கள உஷார்படுத்தி உனக்கு எதுவும் ஆயிடுமோங்கிற பயத்தை ஏற்படுத்துச்சு. பார்த்த சாரதி, உன்னை அடையாளம் தெரியறதுக்குள்ள அவனை உருத்தெரியாம ஆக்கணும்னு முடிவு பண்ணேன். என் விசுவாசிகள் உதவியோட அவன் உயிருக்கும் குறி வச்சேன். என் குறியில இருந்து அவனும் தப்பல. அகால மரணத்தை பரிசா அவனுக்கு கொடுத்தேன். ஆனா ராஜபாண்டி புத்திசாலி, கொஞ்சம் சுதாரிச்சுட்டான். நான் உயிரோட இருக்கேங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன துப்பு துலக்க ஆரம்பிச்சிட்டான். ஒன்ன பணையமா வச்சு என்ன வரவழைக்க திட்டம் போட்டான். அந்த திட்டம் வெற்றி பெறல. ஏன் கண்ல மண்ணை தூவிட்டு ஏன் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாங்கிற அவன் நினைப்பு அவனுக்கே யமனாக போகுது. நீ ஆண்டவரை பார்க்க அரண்மனைக்கு வரப்போறத தெரிஞ்சுக்கிட்டு உன்னை கடத்த திட்டம் போட்டிருந்தான். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் முந்திக்கிட்டேன். அவனுக்கு இப்போதைக்கு நான் கொடுத்த பரிசு ஏமாற்றம். நாளைக்கு நான் அவனுக்கு கொடுக்க போற சன்மானம் மரணம். நீ பெத்த புள்ளனா எனக்கே உன்னை பாக்குற பாக்கியம் இப்பதான் கிடைச்சது. உன்னை பெத்த அந்த ஆண்டவருக்கு அந்த பாக்கியத்தை எப்பமா கொடுக்க போற? நான் அவர் எதிரில போய் நின்னாலும் அவருக்கு என்ன அடையாளம் தெரியாதுமா. என்ன புரிஞ்சுக்கிற சக்தி அவருக்கு இருந்தாலும் தான் மக நல்லவன்னு இந்த ஊர் நம்பணும்னு அவர் எதிர்பார்ப்பாரு. இந்த தாயம்மா சதிகாரி இல்ல சாமின்னு நிரூபிக்கிற வரைக்கும் அவர் முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லம்மா. அந்த காலம் சீக்கிரம் வரும். இந்த ஜமீன் என்ன மறுபடியும் கொண்டாடுற நாள் தான் நான் தான் உங்க தாயம்மான்னு அவர் பாதத்துல சரணாகதி அடைவேன். அது வரைக்கும் என் யுத்தம் முடியாது. ராஜபாண்டியனையும் பெருமாள் சாமியையும் பழி வாங்கறதுக்கான நேரம் வந்துருச்சு விசாலி. நீ வெளியில உலாவது உன் உயிருக்கு ஆபத்து. உனக்கான பாதுகாப்ப இப்ப நான் தர வேண்டியது அவசியம். ஒரு தாயா உன்னை காக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அண்ணே, என்னம்மா? இதுவரைக்கும் எனக்கு பாதுகாப்பா இருந்த நீங்க விசாலியையும் பாதுகாக்கணும். நான் பாண்டியாபுரம் போயிட்டு வர்ற வரைக்கும் அவளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாம நீங்க தான் பாத்துக்கணும். கண்டிப்பாமா, நான் விசாலி அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். நீங்க எந்த கவலையும் இல்லாம போயிட்டு வாங்க. உங்க சபதத்தினுடைய முடிவு விசாலி அம்மானுடைய வாழ்க்கைக்கு ஆரம்பமா இருக்கும்.
உடல் வலியும் இந்த மனவலியும் நம் பெண்களின் சீதனமா கடலலை போல் தினம் திரும்பி வரும் இது நாளைக்கு முடிந்திடுமா ஆட வரும் அவர் கூட வரும் அந்த சொந்தங்கள் தனிரகமா ஆடுவதும் பெண்ணை அடக்குவதும் அவர் சேட்டைகள் ஓய்ந்திடுமா சரவிளக்கு போல ஒரு பாவை சீராக ஒளிரட்டுமே கொடுமை என்றால் மடமை எல்லாம் அவள் எரித்திடும் எரிமலை என எண்ணினார் இடியா புயல் மழையா இது சூறை காற்றின் மொழியா இடியா புயல் மழையா இது சூறை காற்றின் மொழியா கலங்காதே கலங்காதே அதை நீ மோதி கரையேறு கொடியல்ல பெண்மை என்று மேம் காஃபி. மேம் சார் ரொம்ப நாளா இங்க வரதில்லையே, எப்போ வருவாரு? அந்த கவலை உனக்கு எதுக்குமா? அவர் முக்கியமான விஷயமா சொந்த ஊர் போயிருக்காரு. அவருக்கு இங்க மட்டுமா சொத்து இருக்கு? ஊர்ல ஏகப்பட்ட சொத்து இருக்கு. இப்போ அது அவங்க ஒய்ஃப் தான் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அறுவடை சீசன் இல்லையா, உதவிக்காக அங்க போயிருக்காரு. ஆமா, ஐயா பத்தி ஏன் விசாரிக்கிற? ஆ, இல்ல சார் எப்ப போனாலும் சீக்கிரம் வந்துருவாரு. ஒரு வாரம் ஆச்சுல, அதான் கேட்டேன். ஆ, ஆ, சாருக்கு அங்க ஒரு ஒய்ஃப் இருக்காங்களா? பெரிய மனுஷனா 2 பொண்டாட்டி வச்சுக்கிறதா பெருமை. அங்க இருக்கிறது மூத்த குடி, சென்னையில இருக்கிறது இளைய குடி. அவங்க 2 பேர் கூட இவர் பேச்சு வச்சுக்குவாரு. ஆனா அவங்க 2 பேரும் தான் சரியா பேசிக்க மாட்டாங்க. ஓ, ஆமா, நீ இதெல்லாம் துருவி துருவி கேக்குற? இல்ல நமக்கு வேலை கொடுக்கற முதலாளிய பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதான். ம், சரி மேம். என்னங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ள சட்டுன்னு வந்து நிக்கிறீங்க? என்னாச்சு? பாண்டியாபுரம் பயணம் சக்சஸ் தானே? மண்ணாங்கட்டி வினை விதைச்சவன் வினையா இருப்பாங்கிறது என் விஷயத்துல தப்பா போச்சு. விதைச்சவன் நான், வினைய அறுத்தவன் யாருங்கிறது தெரியாம போச்சு. என்னங்க சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. முதல்ல சூடா ஒரு காஃபி சாப்பிடுங்க. அனு, அனு, மேம் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? என்னாச்சு? வாங்க சார். இப்பதான் உங்களை பத்தி அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள உங்களுக்கு ஆயுசு 100 சார். ஆயுசு 100 இருந்து என்ன பிரயோஜனம்? நினைச்சது ஒண்ணு நடக்கலையே. அட்வாய்ஸ்ல இருக்கிறவங்க கூட ஏதோ காரியத்தை செஞ்சுட்டு போறான். இத்தனை வருஷம் இருந்து என்ன பிரயோஜனம்? இதுல 100 வயசு எனக்கு ஒரு கேடா? ஏன் அனு, அவர் வந்ததும் வராதுமா அவர் வாய கலர்ற? போ சூடா காபி கொண்டு வா போ. ஏன் சூட இன்னும் தனியில, இதுல சூடா காஃபி வேற. ஜஸ்ட் மிஸ் ஆச்சு. இத பாருங்க, இந்த வயசுல கோவப்படுறது தப்பு இல்ல. ஆனா என்ன ஏதுன்னு விஷயம் தெரியாம எல்லாத்துக்கும் கோவப்படுறது உங்க உடம்புக்கு நல்லது இல்லைங்க. ஆமா, பாண்டியாபுரத்துல என்ன நடந்தது? விசாலிய கொன்னு புதைச்சிட்டு தான் சென்னையில காலடி எடுத்து வைப்பேன்னு சொன்னீங்களே, முடிச்சிட்டீங்களா? நான் போடுற எல்லா திட்டத்தையும் யாரோ எனக்கு முன்னால கண்டுபிடிச்சு அதை கொண்டு போட்டுறாங்க. அப்புறம் நான் எப்படி எதிரிகளை கொள்றது? விஷாலிக்கும் தாய்மாவுக்கு எதிரி நான் மட்டும்தான் நினைச்சேன். அந்த நினைப்புல மண்ணள்ளி போட்டவன் யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியாம போச்சு. இந்த பெருமாள் சாமி தான் மத்தவங்களுக்கு புதிர் போடுவான். இந்த பெருமாள் சாமிக்கே ஒருத்தன் புதிர் போடுறான். அவன் யாரு? எங்க இருக்கான்? எனக்கு முகத்தை காட்டாம முதுக காட்டிட்டு எப்படி ஜெயிக்கிறான்? எனக்கு ஒண்ணுமே புரியல சொன்னா. சார் பை. அப்போ விசாலி ஜெயிச்சிட்டாளா? காரணம் தப்புனாலும் மரணம் தப்பாதுன்னு சொன்னீங்க. எப்படி அவ தப்புச்சா? அவளை யார் தப்பிக்க விட்டாங்க? சொல்லுங்க, என்னாச்சு? நரி கையில கிடைச்ச பூமாலை இப்ப குரங்கு கையில கிடைச்சிருக்கு.
இதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல நமக்கு கிடைச்ச வாய்ப்பை ஒருத்தன் தட்டி பறிச்சு நம்மளை முட்டாளாக்கிட்டான்னு வருத்தப்படுறதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. விசாலியை கடத்தினது யாரு? அவங்களுக்கும் விசாலிக்கும் என்ன சம்பந்தம்? நமக்கு தெரியாம தாயம்மாவுக்கு யாராவது விரோதி இருந்தாங்களா? தாயம்மாவுக்கு தானே ஏதாவது கெடுதல் செஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு விசாலியை ஏன் கடத்தணும்? இதனால அவங்களுக்கு என்ன லாபம்? பாண்டியாபுரத்துக்கு விசாலி வந்ததும் என் தங்கச்சி அவளை தடுத்து நிறுத்த ஊர் மக்களை தூண்டி விட்டா. நான் என் ஆளுகளை வச்சு அவ தலையை துண்டிக்க ஏற்பாடு பண்ணேன். 2 பேர் கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு வேறொருத்த விஷாலிய கார்ல தூக்கிட்டு போயிருக்கான்னா கண்டிப்பா அவன் தாயம்மாவுக்கு எதிரான ஆளாத்தான் இருக்கணும். அவன் தாயம்மாவுக்கு எதிரின்னா நமக்கு நண்பனா இல்லையாங்கிறது போக போகத்தான் தெரியும். தாயம்மா 3 பேரை கொலை பண்ணாலே அவங்க சம்பந்தப்பட்ட யாராவது விசாலியை கடத்திட்டு போய் தாயம்மாவை பழிவாங்கலான்னு செஞ்சிருக்கலாம்ல. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த சந்தேகம் எனக்கு இருந்ததுனாலதான் இப்ப நான் சென்னைக்கு வந்தேன். பாண்டியாபுரத்துல தாயம்மாவுக்கு என் தங்கச்சி அருந்ததியை தவிர வேறு எதிரிகளே கிடையாது. கடத்திட்டு போனவன் சென்னையை சேர்ந்தவனாத்தான் இருக்கணும். 3 பேரை கொண்ட தாயம்மாவுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரையும் தெரியாது. அவங்களுக்கும் தாயம்மா மேல கோவம் இருந்தாலும் விஷாலியை கடத்தணும்னு நினைச்சிருந்தா எப்போ செஞ்சிருக்கணும். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு சந்தேகம் ஒருத்த மேலதான். யாருங்க அவன்? ராஜபாண்டி. என் சந்தேகம் முழுக்க அவன் மேலதான். எப்பவோ அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனவன் இப்ப சென்னைக்கு வந்திருக்கான். அவனுக்கு தாயம்மா மூலம் தன் உயிருக்கு ஆபத்து வரும்னு முன்னையே தெரிஞ்சு இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கலாம்ல. அந்த ராஜபாண்டியா? ஏன் அவன் தாயம்மா வந்து பழி வாங்கணும்னு நினைக்கணும்? எனக்கு என்னமோ நீங்க சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. வேற யாராவது தான் விசாலியை கடத்திட்டு போயிருக்காங்கன்னு என் உள் மனசு சொல்லுது. எதுவா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு கிடைக்காதது வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. என் தங்கச்சி அருந்ததிக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த எந்த சக்தியோடையும் கூட்டணி வைக்க நான் தயாரா இருக்கேன். அது யாருங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்கேன். அது வரைக்கும் நான் இந்த சென்னையை விட்டு நகரவே மாட்டேன். இவரு எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு அந்த தாயம்மாவுக்கு கருமாதி பண்ணிட்டு வந்திருப்பாருன்னு பார்த்தேன். என் தம்பி மருது தலைமறைவா இருக்கான். நானும் அந்த தாயம்மாவுக்கு பயந்து இந்த வீட்லயே இருக்கேன். என்னைக்கு நான் நினைச்சதெல்லாம் நடக்குமோ? தாயம்மா சாகறதுக்குள்ள நான் செத்துருவேன் போல இருக்கேன்.